வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நான் செய்த நிறைய ப்ளவுஸோட டிசைன்ஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதில் இந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸு த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ். த்ரெட் ஒர்க்னால் என்னென்னா நார்மல் மிஷின்லேயே இந்த கோல்டன் த்ரெட்டை போட்டு நமக்கு வேண்டிய டிசைன் பண்ணுறதாங்க. அது இது பாருங்கள், இதில் பஃப் ஸ்லீவ் மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு சில்க் சாரிக்கான ப்ளவுஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸு ஒரு மேக்ஸ் லவர்ஸ் ப்ளவுஸ். ஆமாங்க, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் இது மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி அதை பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் பூவாக போடுறது. அடுத்த ப்ளவுஸ் இங்கே பாருங்கள், இது கிளாத் துணியில் வச்சு அப்படியே வீவிங் மாதிரி நெக்கில் இந்த டிசைனு கொடுத்துருக்கேங்க. இது ஒரு 4-5 சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இந்த பிளாக் கலர் பிரிண்டட் துணியை மெயினாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எல்லா ப்ளவுஸுமே எப்படி கட் பண்ணுறது, எப்படி நான் ஸ்டிச் பண்ணேன், எல்லாமே தனித்தனி வீடியோஸ் இருக்குது. என் சேனலில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், அதனுடைய பேட்ச் ஒர்க்கை எடுத்து தான் அதே ஒரு பிரிண்ட்டை கட் பண்ணி தான் இங்கே ஸ்லீவுக்கு நான் பேட்ச் ஒர்க்காக வச்சுருக்கேங்க. நல்லாயிருக்கா இந்த டிசைனு? சும்மா ஜஸ்ட்டு பஃப் மட்டும் மேலே மட்டும் வச்சு கீழெல்லாம் அப்படியே ப்ளைனாக வச்சுட்டு ஜஸ்ட்டு பைப்பிங் வச்சுருக்கேன். அவ்வளோதான். சிம்பிள் அண்டு பெஸ்ட்டு டிசைனாக இது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிசைனு பெட்டல்ஸ் டிசைன். ஆமாங்க, இந்த துணியிலேயே ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி நம்ம உருவாக்கி அதை அப்படியே ப்ளவுஸோட நெக்கு சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு தைச்சிருக்கேன். அதுக்கு எட்ஜஸில் இந்த பீட்ஸ் ஒர்க் பண்ணி லேஸ் வச்சுருக்கேங்க. இது ஒரு செலவே இல்லாத ஒரு சூப்பர் டிசைன் தான் சொல்லுவேன். மிச்சம் இருக்க துணியை வச்சு கூட நீங்கள் இந்த ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணலாம். அது மாதிரி கைக்கும் சிம்பிளாக அதே பெட்டல் டிசைன் தான் பண்ணியிருக்கேன். இது செலவே இல்லாமல் ஒரு சூப்பரான டிசைன், அப்படி தாங்க சொல்லணும். நெக்ஸ்ட்டு இது பீடட் நெக்குங்க. என்ன பீடட்னால் இந்த மாதிரி குட்டி குட்டியான மணிகள், பாசி மணி கழுத்தில் போடாமல் வேஸ்ட்டாக இருக்குன்னா அந்த மணியை எப்படியெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணலான்றது தான் இந்த ப்ளவுஸில் நான் காமிச்சிருக்கேன். அது கூடவே இந்த மாதிரி அழகான பூக்கள், அதுவும் துணியில் வச்ச பூக்கள் தாங்க. அது மாதிரி கைக்கு ஒன்று சிம்பிளாக வச்சுருக்கேன். இந்த பூவுக்கு சென்டர்லேயும் துணியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாண்டில் கலரில் ரோஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க. வெளிப்பக்கம் இருக்கிறது துணி தான், உள்ளே இருக்கிற அந்த சாண்டில் கலரு துணி தான். வேஸ்ட்டு துணியை எப்படி யூஸ்ஃபுல்லாக டிசைனில் யூஸ் பண்ணலான்றதை தான் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த நெக்குக்கும் வேஸ்ட்டான இருக்க பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இருக்கிறது பேட்ச் ஒர்க். சிம்பிளாக இருக்க பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணலாம், கலரில் வேணாம் அதே கலரில் தான் வேணுன்றவங்களுக்கு ஜஸ்ட் அந்த பிங்க்கு கலரை நெக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே பிரிண்டட் துணியை வச்சு தான் அந்த பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எல்லா வயசுக்காரங்களும் போடுற மாதிரியான ஒரு சூப்பரான டிசைன்னு தாங்க சொல்லுவேன். இதுக்கு கைக்கெல்லாம் ஒன்றும் வைக்கல, ஜஸ்ட் நெக்குக்கு மட்டும்தான். இது பாருங்கள், வித்தவுட் லைனிங்கில் இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனல் விஜய்ஸ் வேர்ல்ட், அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குங்க. அந்த ஹெட்டிங்ஸை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, டூல்ஸு, பெயிண்டிங்ஸு, டிஐஒய் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அதில் உங்களுக்கு வேண்டிய நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். வித்தவுட் லைனிங்லேயும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான டிசைன் நம்ம பண்ண முடியும். கைக்கு பஃப் கை வச்சு சும்மா அந்த லேஸை வச்சு இந்த பேட்ச் ஒர்க்குக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அதுதான் இந்த ப்ளவுஸு. அடுத்த ப்ளவுஸு டக்கிங் அப்படின்னு, அதாவது இந்த துணியில் வச்சு நம்ம தைக்கிறோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா அந்த துணியை அப்படி டக் பண்ணுறதுல அந்த பீட்ஸை வச்சு டக் பண்ணியிருக்கேன். அது ஒரு டிசைனுங்க. அதாவது இந்த துணி சிம்பிளாக இருந்தாலும் அதில் வர அதே ப்ளூ கலர் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து இருக்கிறது 3D பீகாக் டிசைன். அதாவது இந்த பீகாக்கை எந்த விதத்தில் பண்ணலான்னு பாருங்கள். இந்த மாதிரியும் பண்ணலாம், கைக்கு கொடுத்துருக்க மாதிரி, முதுகுக்கு கொடுத்துருக்க மாதிரி இந்த மாதிரியும் பண்ணலாம். பெரிய பீகாக்கா அதுக்கு சென்டரில் அந்த இருக்கிற அந்த பேட்ச் ஒர்க்ஸ் மட்டும் கடையில் வாங்கிட்டு மற்றதெல்லாம் நம்ம பண்ணுற ஐடியாஸ் தாங்க அது. இதுக்கு அடுத்து இருக்க ப்ளவுஸு லூப் டிசைன். லூப் மாதிரி ஃபஸ்ட்டு அந்த டிசைன் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த பீட்ஸ் வச்சு தைக்கணுங்க. அதாவது கைக்கு சும்மா பாக்ஸ் ப்ளீட் மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். சின்ன வயசுக்காரவங்களுக்கு யாருக்கு வேணால் போட்டுக்கலாம். பார்க்கவே அழகாக எடுப்பாக இருக்கும் எந்த சேரீ கட்டினாலுமே. நான் ப்ளூ கலர் சேரீக்கு இந்த ப்ளவுஸ் வருது, அதுக்கு இப்படி தைச்சிருக்கேன் ப்ளூ கலரில் லூப் வச்சு. அடுத்தது பாருங்கள், இது ஒரு ஸ்மோக்கிங் பேட்டர்ன் தான். அதாவது மெயினாக ஸ்லீவ் பார்டருக்கு தான் அந்த ஸ்மோக்கிங் டிசைன் வருது.
அதே வந்து பேக்குக்கும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் தான் சிம்பிளாக அந்த பேக்குக்கு ஸ்மோக்கிங் வச்சுருக்கேன். ஸ்லீவ் பார்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வருதுங்க, 2 கைக்கும். முதுகுக்கு கொஞ்சம் வருது. அடுத்தது இந்த ப்ளவுஸு ஹியூமன் ஃபிகர் ஸ்பெஷல் பர்சனுக்கு ஆகவே இந்த ப்ளவுஸ் தைச்சேன் நான். ரொம்ப நல்லா இருக்கா? இது ஒரு பொண்ணு வந்து தண்ணி குடத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அதுக்கு நெக்குக்கு வந்து இந்த மாதிரி பொல்கா பட்டன் டிசைன் வச்சுருக்கேன். அதுக்கு உள்ள பீட்ஸ் வச்சு இந்த பட்டன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து டுலிப் ஸ்லீவ் மாதிரியே வச்சு அதை ஒன் சைடு மட்டும் பட்டன்ஸ், ஒரு சைடு ப்ளைனாக இருக்க மாதிரி. இது ரெட் கலர் சாரீக்கு இந்த க்ரீன் ப்ளவுஸு, அதனால் நான் இதில் ரெட்டு மெயினாக யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பட்டன்ஸ்க்கும் டிசைனுக்கும். இது ஒரு மேட் வீவிங்னு சொல்லலாங்க. அதாவது பாய் பின்னல் மாதிரி பின்னுவோம் இல்லையா, அந்த ரெட்டு கலர் தனி, இப்படி பாருங்கள் தனியாக வரும். அது மாதிரி இந்த டிசைன் வைக்கிறது தனித்தனி, அதை வச்சு பின்னல் மாதிரி வச்சு தான் இந்த முதுகு பக்கம் டிசைன் பண்ணியிருக்கேன். இது மேட் டிசைனுன்னு சொல்லலாம். அடுத்தது இந்த டிசைன் பாருங்கள். இது வந்து டுலிப் டிசைன் வந்து கைக்கு வச்சுருக்கேன் டுலிப் ஸ்லீவ். பேக்குக்கு இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க்கை வச்சு ஆஃபாக இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன். கைக்கு பைப்பிங் வச்சு ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகுது. இதுதான் டுலிப் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லீவ் தான் இதுக்கு வச்சுருக்கேன். இது ஒரு சில்க் சாரீக்குள்ளே ப்ளவுஸ் தான். அடுத்தது இந்த சாரீ, இந்த ப்ளவுஸ் வந்து இதுவும் சில்க் சாரீக்கு தான். டாசில் மெயினாக நிறைய அப்படி கொத்தா டாசில் வச்சு 2 கலர் வருது, பீகாக் அண்ட் கோல்டன் வர மாதிரி. இது மாதிரி ஒரு 4-5 ப்ளவுஸை நீங்கள் தைச்சி வச்சுக்கிட்டா எந்த சாரீ வேணால் டப்பு டப்புன்னு எடுத்து போட்டுக்கலாங்க. சாரியோடு அட்டாச்சு தைச்சா அதுக்கு மட்டும்தான் போட முடியும். இது பாருங்கள், ஆல் இன் ஒன் டிசைனுன்னு தான் சொல்லுவேன். இது எதுக்கு வேணால் மேட்ச் ஆகும். ஆபத் பாந்தவன் அநாத ரக்ஷகன் இந்த ப்ளவுஸ் தாங்க. டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாங்க. அது பச்சை கலர் சேலையோ மஞ்சள் கலர் சேலையோ, இப்படி ஒரு பீடடில் டிசைன் கொடுத்துருக்கேன். அது இன்டர்லாக் ஆகிற மாதிரி அதில் லூப் மாதிரி வச்சு அதில் இது உள்பக்கம் பீடு வரும். அடுத்தது இது ஒரு பட்டு சாரீக்குள்ளே ப்ளவுஸ் தான். அதாவது க்ரீன் கலர் மெயினாக தைச்சி வச்சுருக்கேன். 4-5 சாரீக்கு மேட்ச் ஆகும். இது கைக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் மோட்டிஃப் வச்சுருக்கேன். அந்த கோல்டுக்கு மேட்ச் ஆகணும் பார்டருக்குன்றதால பேக் சைடு ஸ்லீவ் டிசைனுக்கு நெக் டிசைனுக்கெலாம் அந்த கோல்டன் கலரை கொடுத்துருக்கேன். அது மாதிரி பின்னாடி நாட் வச்சுருக்கு. இது ஒரு கிராண்டான சாரீக்கு ப்ளவுஸு. அடுத்து இது பாருங்கள், சிம்பிளாக லேஸ் மெட்டீரியலில் தைச்சிருக்கேன். ஸ்லீவுக்கு அப்படியே இந்த லேஸ் மோட்டிஃபாக வச்சுருக்கேன். இதுக்கு எந்த டிசைனும் பண்ணாட்டும் இல்லாமல் இது ரொம்ப எலிகெண்ட்டாக தெரியறதுக்கு இந்த லேஸ் தாங்க காரணம். ஜஸ்ட் பேக் சைடு முதுகுக்கும் அதுமாரி அந்த லேஸை ஒரு டிசைன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். வேறு எந்த டிசைனும் இந்த ப்ளவுஸில் இல்லை, அந்த லேஸ் தான் ஹைலைட்டே. அடுத்தது இது பாருங்கள், பேட்ச் ஒர்க், பீகாக் பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லலாம். சிம்பிளான பீகாக்கை கட் பண்ணி பிளைண்டாக அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணாலே அது ஒரு டிசைன் சூப்பராக நமக்கு கிடச்சிடுதுங்க. என்னங்க, இது வரைக்கும் என்னுடைய ப்ளவுஸ் டிசைன்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. என்னோடய சேனல்லையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 கலர் மட்டும்தாங்க, பார்டர் கலர், இதையும் வச்சு தான் தைச்சிருக்கேன். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.